ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சிவா வைஃப் சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாம் கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு கொடு, மல்லி 5 ரூபாய்க்கு கொடுன்னு போவோம். ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்கள், கருவேப்பிலம்மா ஃபுல்லாக கருவேப்பிலை தாங்க. அதாவது கிராமத்தில் இருந்தால் ஒரே ஒரு இதுங்க, நமக்கு வேணுங்கிற காய்கறியை நம்மளே வீட்டில் விதைச்சி எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி கீரைலாம் வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால் கீரை, இந்த மாதிரி கருவேப்பிலை, மல்லி, புதினா, கொய்யா மரம், சப்போட்டா மரங்க, இதெல்லாம் கொய்யா மரம், சப்போட்டா மரமும் கலந்துருக்கு. புளி மரம், சீத்தாப்பழம், வேறு என்ன சொல்கிறது, இது மாதிரி நிறையா செடிங்க வந்து இங்கே இருக்குங்க. அப்புறம் இந்த சாயங்கால டைம் ஆனால் இந்த மாதிரி காற்று வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இப்படி லீவ் போட்டு உட்காந்து தான் அங்கே நமக்கு சம்பளம் போகுதுன்னு நினச்சா எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஆனால் என்னங்க பண்ணுறது, வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு 5 நாள் லீவு தொடர்ந்து போடுறது. லீவெல்லாம் போடுறோம், ஆனால் தொடர்ந்து போடுறது இப்போ தான். அப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பையன் வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் வேஷம் போட்டுருந்தான் ஆகஸ்ட் 15க்காக ஸ்கூலில். ஏன்னா நான் இங்கே இருக்கனால பாப்பா அவங்க கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அவனோட போய் இன்றைக்கி எப்படியோ ஸ்கூலில் போய் தேசிய கீதம் பாடியாச்சுங்க. ஸ்கூல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆகுது, இந்தியா இப்போ தான் போயிருக்கோம். அப்புறம் மக்களே, நீங்களாம் எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கிராமத்து லைஃப் பிடிக்குமா சிட்டி லைஃப் பிடிக்குமான்ட்டு. யாரும் எதுவும் சொல்ல. வேறு எப்படிப்பட்ட வீடியோஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். அதாவது ஒரிஜினாலிட்டி, நடிக்க தேவையில்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் போடுறேன். பட் அதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு இதாக மாட்டேங்குது. மக்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? யார்கிட்ட போனாலும் இந்த மினி விலாகு அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊரை பற்றி, ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டிக்கடை தான் இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ளே மொத்தத்துக்கு ஒரு 10 வீடு, இங்கிட்ட ஒரு 10 வீடு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாக்கல் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 10 வீடு, அந்த மாதிரி தாங்க இங்கே இருக்குது. அது இல்லாமல் நேற்றெல்லாம் ஆடிப்பூரம்ல செம்மையாக கோயிலில் சாமி கும்பிட்டாங்க. அப்படியே நம்மளால் முடிஞ்ச வளையல் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நீங்களாம் யார் இப்படி வளையல் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். என்ன எல்லோரும் இந்நேரத்தில் இப்போ வந்து மணி வந்து 12 ஆகுதுங்க. நான் வந்து உங்கள்கிட்ட இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் குரூப் எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குது. இங்கெல்லாம் 10 மணி ஆனால் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு கப்பு சிப்புன்னு மறுபடியும் படுத்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. நைட்டு 9 மணி ஆனால் படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் அதே பழக்கம் வந்துடுச்சு. எனக்கும் தூக்கம் தான் வருது. ஆனால் இப்போ நம்ம தூங்கி பழகிட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் தூங்கினா இங்கே அவ்வளோதான் முடிஞ்சோம். அதனால் இப்போ தூங்க வேணான்ட்டு இங்கே உட்காந்து இது பண்ணிட்டுருக்கேன். என் பிள்ளைக்கு பெயின் பார்க்கலான்ட்டு. அதை பாருங்கள், இங்கே வந்து ஒரே மண்ணில் மட்டும்தாங்க விளையாட்டு, எதுவுமே வர முடியுதுங்க. மண்ணில் விளையாடுது, மண்ணிலே தான் விளையாடுதுங்க. ஓகே மக்களே, என்னைக்காவது வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் கிராமத்தோட ஃபுல் வியூவை காட்டுறேன் நீங்கள் கேட்டால். ஆனால் இங்கேருந்து மலை, தென்னை மரம் இதெல்லாம் நல்லா தெரியுங்க. சுற்றி தென்னை மரம் தான் இருக்கும், மலை தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மலைப்பகுதியில் தான் இருக்கோம். ஆனால் காற்றுக்கு வந்து கொஞ்சமாக தான் அடிக்குது, நிறைய அடிக்கிறதுல. நேற்று நைட்டு கொஞ்சம் மழைங்க. உங்கள் ஊர்லெலாம் மழையா மக்களே? அப்புறம் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், இந்த யூடியூப்பில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸாக ஆக போகிறாங்களாம்மா. அப்புறம் 10 மில்லியனாக 20 மில்லியன்ஸாக ஆக்குறாங்களாம். இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. நான்லாம் 4 வருஷமாக முக்கிட்டுருக்கேன், இதில் ஒன்றும் பண்ண முடியல. அது 8000 மணி வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்க, எனக்கு சுத்தமாக டோட்டல் காலி. ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் உடைக்காமல் என் மனசு அப்படியே தைரியமாக வச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கேன். சப்போர்ட் அப்படியே பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை மக்களே.